முதலாவது நம்மை முடக்கி நம்முடைய ஜெபத்தை கெடுப்பது, சோர்வுபடுத்துகிறது எது தெரியுமா? வாசிங்க, தேவன் நம்மோடு பேசுவாராக. வாசிங்க பாபா, 1 ராஜாக்களின் புத்தகத்தை கொஞ்சம் திருப்புங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க பாபா. 1 ராஜாக்கள் 19 முதல் 2 வசனத்தை என் கூட சேர்ந்து எல்லாரும் வாசிங்க பாபா. எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தால கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்திற்கு ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கும் செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னார். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்திலே 1 நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, வாதம் கவனிங்க. ஆகாப் என்ன பண்றான் தெரியுமா? பொண்டாட்டிட்டே போய் சொல்றான், ஏசபேல் மோசமான பொம்பளைங்க. ஏசபேல் என்ன எதுக்கு அடையாளம் தெரியுமா? விபச்சாரத்துக்கு அடையாளம். ஏசபேல் எதுக்கு அடையாளம் தெரியுமா? ஊழியக்காரனை கொல்ற பேய். அவ மோசமான ஒரு ராணி. அவட்ட போய் சொல்றான், ஏய், எலியாவை பத்தி உனக்கு தெரியாது, அவன் எப்படிப்பட்டவன் சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? அவன் சொன்னதுனாலதான் மழை பெய்யல, அவன் சொன்னதுனாலதான் அடுத்து என்ன வந்துச்சு? மழை வந்துச்சு. அது மட்டும் கிடையாது, வானத்திலிருந்து எதை இறக்குனா? அக்கினியை இறக்குனா. ஆமா, பாகால் தீர்க்கதரிசிகள் என்ன செஞ்சான்? கொன்று போட்டான். இப்படி சொன்னவன இந்த ஏசபேலுக்கு, இந்த மோசமான பொம்பளைக்கு கோவம் வந்துட்டு என்ன அறிவிப்பு கொடுத்தா தெரியுமா? எலியாட்ட போய் சொல்லுங்க, நாளைக்கு அவன் தலையை எடுப்பேன்ட்டான். நல்ல வல்லமையான ஊழியக்காரருங்க, பயங்கரமா பிரகாசிச்சவர். இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஐயா நேர வனாந்தரத்துக்கு யாரை கூட்டு போறாரு? ஒரு வேலைக்காரனை கூட்டு போறாரு. நீங்க வாயா, நம்ம 2 பேரும் போன அழுதுகிட்டே போறாரு. போகும்போது வேலைக்காரவர் ஒன்று சொல்றாரு, இங்கே நில்லுப்பா, நான் 1 நாள் பிரயாணம் தூரம் போறேன். 1 நாள் பிரயாணம் தூரம்னா எவ்வளவு? ஒரு 25 கிலோமீட்டர் போறேன். யாரு வந்தா ஓட விட்டுட்டு, கர்த்தருக்காக ஓடுறதை விட்டுட்டு, உபவாச ஜெபத்தை விட்டுட்டு, முன்னிறைவு ஜெபத்தை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு போய் படுத்தாச்சு, சாகணும்னு முடங்கி போயாச்சு. எலியாவை முடக்கியது என்ன தெரியுமா? வார்த்தைகள். நல்ல கவனிச்சுங்க, கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட பேசுறாருங்க. ஒரு மனிதனுடைய வேகத்தை, ஒரு மனிதனை கர்த்தர் உயர்த்தணும் தீவிரமா இருக்கிறாரு. அவனும் ஜெபத்துல நல்லா போறான். ஆனா அவனை எழும்ப முடியாதபடி செய்கிறது என்ன தெரியுமா? மனிதனுடைய வார்த்தைகள். பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, நம்ம நிறைய நேரத்துல சோர்ந்து போக காரணமே வார்த்தையாகிய அம்பு ஈரலை பிளந்துட்டு. ஆமாவா இல்லையா? நிறைய நேரத்துல இன்னைக்கு நம்ம சோர்ந்து போக காரணம் மனுஷனுடைய வார்த்தைகள். குடும்பத்துல யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா போதும், உடனே ஜெபம் போயிடும். அவன் சொல்லிட்டான், அவன் சொல்லிட்டான், என் வீட்டுக்காரன் சொல்லிட்டார், கர்த்தர் சொல்லலையே. என் வீட்டம்மா சொல்லிட்டு கர்த்தர் சொல்லலையே. பக்கத்துல கை குடி சொல்லுங்க, எவன் வார்த்தையும் பார்க்காத. உலகத்தில் இருக்க முக்காவாசி பேரு பேச்சு விளங்காத பேச்சு தான். இவனெல்லாம் பார்த்தனா ஓடவே முடியாது. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு நீ ஓடிக்கிட்டே இருக்கணும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்னை முடக்குகிற, கையை தட்டி, என்னை முடக்குகிற மனிதனுடைய வார்த்தைகள், பயப்படுத்துகிற வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாங்க, இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் முடங்க காரணம் மனுஷனுடைய வார்த்தை தான். குத்தி பேசுகிற வார்த்தைகள். அதுக்குன்னே சபையில 10 இருக்கும், தின்னுட்டு செமிக்க முடியாம என்னத்தையாவது பேசிக்கிட்டாலே அதை பார்க்காத, நடத்துகிற கர்த்தரபா. ஆண்டவர் இன்னைக்கு 2026ல இந்த சிஎஸ்ஐ சபைக்கு, இந்த பெருமாள்குளம் சபைக்கு என் கர்த்தர் சொன்ன வார்த்தை அதுதான். என் பிள்ளைகள் மனிதனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால், தேவையில்லாத குத்துகிற பலவீனப்படுத்துகிற வார்த்தைக்கு செவி கொடுத்தால் ஜெபம் போயிடும், வேத வாசிப்பு போயிடும், எனக்காக ஓடுறது போயிடும். என் பிள்ளைகளை உயர்த்த முடியாது. போய் சொல்லுன்னு சொல்றாரு. நான் சொல்றேங்க, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. பேசுறவன் பேசட்டும், நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றவங்க கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கை விட்டு சொல்லுங்க,
அது உங்க வீடா இருக்கலாம், தெருவிலையா இருக்கலாம், எதிர்த்த வீடா இருக்கலாம், உன் ஃப்ரெண்டா இருக்கலாம், வேலை பார்க்க இடத்துல இருக்கலாம், உன் ஜவையில் இருக்கலாம். வார்த்தையை கேட்காத போய்கிட்டே இருக்கணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. 1ஆம் தேதி ஒரு இடத்துல வாக்குத்தத்த வார்த்தையை பேசினேன். ஜனங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷங்க. ஆமாம், எல்லாரும் வந்து என்கிட்ட சொன்னாங்க கடைசியில், பிரதர் வருஷம் வருஷம் எங்கள் சர்ச்சுக்கு 1ஆம் தேதி நீங்கள் தான் என்ன செய்யணும், வரணும். ஆனால் இதுக்கு இடையில ஒன்று நடந்துச்சு. என்ன தெரியுமா? ஒரு பேய் வந்துச்சு. பேய் இல்லை, பேய் மூலமாக ஒரு மனிதன் மூலமாக ஒரு பேய் வந்துச்சு. அவர் செய்தி கேட்கும்போது தூங்கிட்டே இருந்தார். இப்போ நான் சொன்னேன் 1ஆம் தேதியே தூங்குதியே உருப்படுமான்னு கேட்டுட்டேன். உடனே அவங்களுக்கு கோவம் வந்துட்டு ஒன்று கட்டான். பழைய வருட ஆராதனையில் ஒருத்தர் பேசினார், கவனிங்க. புது வருட ஆராதனையில் நான் பேசினேன். இவர் என்ன பண்ணார் தெரியுமா? தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்ல. ஆமாம், உடனே வந்தார் என் பக்கத்தில். பழைய வருட ஆராதனை பேசின ஆளுக்கு கை கொடுத்து, பழைய வருட ஆராதனை செய்தி ரொம்ப சூப்பர் போயிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயோ, என்ன அவங்க என்ன சோறுபடுத்தாங்களாம். நான் மனசு, ஐயா உன்னை போல 1,00,000 பேரை பார்த்துட்டேன். ஒன்றை பார்த்தா 1ஆம் தேதியே நான் முடங்கிற வேண்டிதான். அப்போ செய்தி நல்லா இல்லையோ? ஆண்டவர் சொல்லலையா? ஆண்டவர் சொல்லி வந்து நான் பாட சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். உபதேசனார் குத்திட்டு போகிறான் பத்தியெல்லாம் உங்களை அப்படின்னா. ஆமாம், அப்புறம் பிரசங்கம் பண்ணால் குத்தத்தான் செய்வானு. ஆனால் அடுத்து ஒரு 25 பேர் வந்தாங்க. ஆண்டவர் எங்களோட பேசினார் சொன்னாங்க. கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தலாமா? கையை தட்டி வராமன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த ஒரு ஆளை பார்த்தா 25 டிக்கெட்டை உருவாக்க முடியுமா? பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க, இந்த ஒரு ஆளை நீ பார்த்தனா உனக்கு வர கிருபை பேரும், உனக்கு வர அபிஷேகம் பேரும், உனக்கு வர ஆசீர்வாதம் பேரும். சொல்லுங்க, எவனையும் பார்க்காத, அவரை மட்டும் பாரு, எழும்பி பிரகாசிக்கலாம். கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த 2020 கையை தட்டு 2026 நான் தீர்மானம் எடுக்கிறேன். அவன் தேவையில்லாத வார்த்தைகளை நான் கேட்க மாட்டேன். ஹல்லேலூயா. எங்க சவுல் அவனோ காது கேளாதவன் போல இருந்தானா. இவனா நம்மை ரட்சிப்பான், இவனா நமக்கு ராஜான்னு சொல்லும்போது அவன் எப்படி இருந்தானா? காது. எல்லாரும் இதயத்தில் கை சொல்லுங்க. சில விஷயத்துக்கு செவுடா இருந்துட்டோம்னா ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாபு. ஆமாவா இல்லையா? சில விஷயத்தை கண்டுக்கவே கூடாது, கர்த்தரை பார்த்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். இவன் சோர்ந்து போய் படுத்துட்டான். எங்க நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? சோர்ந்து போகிறதை விரும்பாதவர், நீ முடங்கி கிடக்கதை விரும்பாதவர். அன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? கொட்டாய் விடாதீங்கம்மா. நாங்கள் தேவ பிரசன்னத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன், நம்ம கொஞ்சம் உற்சாகமாக கவனிங்க. அன்னைக்கு எலியா முடங்கி போய் வார்த்தையை கேட்டு முடங்கி போய் கிடக்கும்போது ஆண்டவர் பண்ணார் என்ன தெரியுமா? பரலோகத்தை திறந்தாருங்க. பரலோகத்தை திறந்து மன்னாவை கொடுத்தார், சுட சுட ரொட்டியை கொடுத்தார், அதுக்கு தண்ணீரை கொடுத்தார். ஏன் தெரியுமா? என் புள்ள சோர்ந்து போக கூடாது, என் புள்ள முடங்கி கிடக்க கூடாது, என் புள்ள எழும்புனாதான் நான் அவனை பயன்படுத்த முடியும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. வாசிங்க பாபா, அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க பாபா. இதோ அடையும் இருந்தது. அப்பொழுது தேவதூதன், அப்பொழுது எலியா புசித்து குடித்து திரும்ப, ஆனா மறுபடியும் தூதன் விடல. 7வது வசனத்தில் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம். பக்கத்தில் கை குடிச்சு சொல்லுங்க, பக்கத்தில் கை சொல்லுங்க. ஒரு நேரம் மட்டும் கிடையாது, உன்னை மறுபடி எழுப்புவதற்கு முத்துக்குமார போல சில தூதர்களை கொண்டு வரத்தான் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உண்மைதானே? இன்னைக்கு சோர்ந்து போயிட உங்களுக்கு பரலோகத்தை திறந்து போலன்னு அனுப்புனார்ல, என் பிள்ளைகளை உற்சாகம். அதுதான் கர்த்தர். நீ எத்தனை முறை சோர்ந்து போனாலும் உன்னை மறுபடி எழுப்ப, தேவ வார்த்தையை கொடுக்க எத்தனை ஊழியக்காரனை இந்த சபைக்கு கொண்டு வர ஆயத்தமா இருக்கிறார். ஏன் தெரியுமா? நீ எழும்பணும், நீங்கள் எழும்பணும், நீங்கள் பிரகாசிக்கணும், 1000 மடங்கு உயர்வை பார்க்கணும்னு சொல்லிதான் கர்த்தர் வந்திருக்கிறார். கிருபை உள்ளவங்க மாத்திரம் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் ஒத்துக்கிறேன், ஆண்டவரே என்ன நேசிக்கிறீரையா, அதனால தான் இன்னைக்கு பேசுகிறீர். I am ready. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு முறை சொல்லிடலாமா? சிரிச்ச முகத்தோட பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. வேண்டாம், கேட்டதெல்லாம் போதும், இனிமே கேட்காதீங்க, வார்த்தையை கேளுங்க, அடுத்த லெவலுக்கு போயிடலாம்.
ஹல்லேலூயா. அப்ப முதலாவது நம்மை முடக்குவது என்ன? மனுஷனுடைய ரைட். இரண்டாவது